பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 4. கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். நாங்களே கடவுளிடம் இருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க உங்களை தேடி வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஏனென்றால் நமக்கு அமைதியும் அருளும் இருக்கக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவரை விட்டு பிரிய முடியாது, ஆண்டவர் நம்மை விட்டு பிரிய முடியாது. எனவே தான் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், ஏன் நமக்கு ஆறுதல் தேவை, ஏன் உங்களுக்கு ஆறுதல் தேவை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் கஷ்டப்பட்டு விட்டோம் அல்லது விழுந்து விட்டோம், வேதனையோடு அலைகிறோமே என்றால் உடனடியாக யாரிடமாவது நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்களிடம் இருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாம் விருப்பப்படுவோம். இது மனிதனுடைய ஒரு இயல்பாக இருக்கின்றது. உங்களுடைய விருப்பமும் அதாகத்தான் இருக்கின்றது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது முதலில் ஆண்டவரிடம் வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார், ஏறெடுத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, ஒரு குழந்தை, அதற்கு 8 வயது. ஒரு முறை அந்த குழந்தை என்னிடம் வந்து சொன்னார்கள், ஃபாதர், என்னோடு கடவுள் இந்த நாளிலே பேசினார் என்று. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள் ஒரு மகிழ்ச்சி. கடவுள் இந்த குழந்தையோடு பேசி இருக்கிறாரே, அந்த குழந்தையினுடைய அனுபவம் என்ன என்பதை கேட்போம் என்று அந்த குழந்தையிடம் கேட்டேன். எவ்வாறு ஆண்டவர் உன்னோடு பேசினார் என்று உடனடியாக மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை சொல்லியது, என் கையில் இருக்கக்கூடிய இந்த வாட்சியின் வழியாக கடவுள் என்னோடு பேசினார் என்று. வாட்சியின் வழியாக பேசினாராம்? எவ்வாறு வாட்சியின் வழியாக கடவுள் பேச முடியும் என்று நான் யோசித்து கொண்டு இருந்தேன். தொடர்ந்து அந்த குழந்தை என்னிடம் சொல்லியது, இது என்னுடைய ஒரு நண்பர், ஒரு நண்பி, ஒரு என்னோடு படிக்கக்கூடிய ஒரு சகோதரி எனக்கு இதை என்னுடைய பிறந்த நாள் கிஃப்டாக நேற்று எனக்கு கொடுத்தார்கள். எனக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு வியப்பாக இருந்தது. அதை பெற்றுக்கொண்ட உடனே நான் எல்லோரிடம் போய் சொன்னேன். என்னுடைய கிளாஸில் படிக்கக்கூடிய எல்லோரிடமும் போய் நான் அதை சொன்னேன். நான் பள்ளியில் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன், அங்கு இருக்கக்கூடிய எல்லோரிடமும் சொன்னேன். ஹெட்மிஸ்டரிடம் போய் சொன்னேன், அவர்களுக்கு மகிழ்ச்சி. வீட்டிற்கு வந்த பிறகும் என்னுடைய தாய் தந்தையிடம் இதை காட்டிவிட்டு அதை சொன்னேன். இது என்னோடு படிக்கக்கூடிய உடன் சகோதரி கொடுத்தது, கிஃப்டாக கொடுத்தது என்று அவர்களுக்கும் மகிழ்ச்சி. அதே போல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடெல்லாம் போய் நான் அதை காண்பித்தேன், அவர்களுக்கும் அதில் ஒரு மகிழ்ச்சி. நான் இரவு நேரத்திலே என்னுடைய தாய் தந்தையரோடு ஜெபத்தை முடித்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் என்னுடைய கனவின் வழியாக என்னோடு பேசினார். நீ ஒரு கை கடிகாரத்தை பரிசாக பெற்றிருக்கின்றாய், நீ எல்லோரிடம் போய் சொன்னாயே, என்னிடம் வந்து நீ சொன்னியா என்று ஆண்டவர் அந்த குழந்தையை நோக்கி கேட்டு இருக்கின்றார். தூக்கத்தில் இருந்து விழித்த அந்த குழந்தை ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியதாம். அந்த குழந்தை என்னோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்குள் ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன், ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். பாருங்கள், இந்த குழந்தை ஆண்டவரிடம் பேசியது.
ஆண்டவர் இந்த குழந்தையோடு பேசினார். நமக்கு ஒரு ஆறுதல் தேவை என்றால் முதலில் கடவுளிடம் போய் பேசுங்கள். கடவுளிடம் பேசும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வழிமுறைகளை அமைத்து கொடுப்பார். அதன் பிறகு இந்த குழந்தை வளர்ந்து பெரிய பொண்ணாக மாறிவிட்டது. இப்போது 13வது வயதோ 14வது வயதோ இருக்கின்றது. பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் என்னிடம் சொன்ன இன்னொரு செயலும் எனக்கு வியப்பை கொண்டது. அவர் சொன்னார், ஃபாதர், நான் பரீட்சைக்கு போகும் பொழுது, பள்ளிக்கூடம் போகும் பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட வருவார். மீண்டும் அந்த குழந்தையை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. ஆண்டவர் எப்படி கூட வருவார், நீ பார்த்து இருக்கிறாயா என்று கேட்டேன். ஆம் ஃபாதர், நான் பார்த்து இருக்கின்றேன். பாருங்கள், நான் போகும் பொழுது என்னோடு கூட நடந்து வரக்கூடிய ஓசையை கூட நான் கேட்டு இருக்கின்றேன். நான் பரீட்சைக்குள் கடந்து போகுது அவர் என்னோடு வந்து இருப்பார். படிக்கும் பொழுது என்னோடு கூட வந்து இருப்பார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரையும் தேடி வருகின்றார். அவரை நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரிடம் ஆறுதல் தேடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேடி வருவார். பிரியமானவர்களே, ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை தேடுவோர் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருப்போம். இந்த நாளில் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வார்த்தையில் வாசிக்க கேட்டோமே, நாங்கள் ஆண்டவரிடம் இருந்து ஆறுதல் பெறுகின்றோம். அந்த ஆறுதலின் வழியாக மற்றவர்களுக்கும் ஆறுதலாக இருக்கிறோம் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். எப்படியாம் பாருங்கள், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வார்த்தை, கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியாக ஆறுதல் பெறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் ஆறுதல் பெற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அமைதி நம்மிடம் கடந்து வரும். புலம்பல் 3வது அதிகாரம் 26வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் அருளும் மீட்பிற்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். பிரச்சனை வந்துவிட்டதாம், பொறுமையை கடைபிடியுங்கள், அமைதியாக இருங்கள். தக்க நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். தக்க நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் உங்களை விடுவிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். நெருக்கடியான வேளையில் இருக்கிறீர்களாம், நொறுங்கி போய் இருக்கிறீர்களாம், கஷ்டத்தோடு இருக்கிறீர்களாம், இந்த நாளிலே நற்கருணை நாதர் மீது கண்களை பதிய வையுங்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு போரிடுவார் என்றும் விடுதலை பயணம் 14:14 சொல்லப்பட்டு இருப்பதை போல அவர் உங்களுக்காக போராடுவார். எனவே நமக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம், நமக்காக ஆறுதல் தரக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார். அவரிடம் சில மணி துளிகள் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே தகப்பனே எங்களுக்கு ஆறுதல் அளிக்க, ஆறுதலின் தெய்வமாய் கடந்து வந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தந்தையே, நீர் எங்களை விட்டு வழி விலகி போகக்கூடிய தெய்வம் அல்ல. நீர் எப்பொழுதும் எங்களை நாடி தேடி வரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு ஆறுதலை தருகின்றீர். எங்களை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நாங்கள் உம்மை தேடும் பொழுது உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்று விசுவசிக்கின்றோம். நீரே எங்களுக்கு ஆறுதல். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆறுதல் தேவைப்படுகிறது சுவாமி. அந்த ஆறுதலை அளிக்க வல்லமை உள்ள தெய்வமாய் இருப்பது நீர் மட்டுமே என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம், நம்புகின்றோம், நாடி தேடி வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் அமைதியுடன் காத்து இருப்பதே நலம் என்பதையும் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நீர் எங்களை தொடுவதற்காக உமக்கு நன்றி. எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நற்கருணைநாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.